Hi friends, welcome to Meena Samayal. So இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது பூஜை ரூம்லயோ இல்ல வாசல்லயோ வாசக்காலுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா ஏதாவது கோலம் போடுவோம் இல்லையா, சிம்பிளா இருக்கிற மாதிரி. இல்ல பூஜை ரூம்ல வந்து சாமி படத்துக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ஹாரிசான்டலா ஏதாவது ஒரு சிம்பிளான டிசைன் போடுவோம் இல்லையா. சோ அதுதான் இப்போ எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ இங்கே தான் மனை இருக்குது, இங்கே தான் சாமி ஃபோட்டோ இருக்குது அப்படிங்கும்போது இந்த மாதிரி நீங்கள் சுற்றி போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து பிளெயினாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 2 வெர்டிக்கல் லைன்ஸ் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் லைன் வந்து இந்த பக்கம் தின்னாக இருக்குது, அந்த பக்கம் ப்ராடாக வந்திருக்குன்னா இப்படி ஆல்வேஸ் ஆல்டர் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ரீவியஸ் எபிசோட்ஸில் வந்து நான் சொல்லியிருக்கேன். இங்கே ஒரு 12 அண்ட் இந்த பக்கம் ஒரு 12. அதே மாதிரி இப்போது வந்து இப்படிலேருந்து அந்த பக்கமாக போச்சு இல்லையா. ஸோ சேம் வே இங்கிருந்து இப்படி போகணும். எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு காமனான ப்ராப்ளம், ஒரு டைரெக்ஷனில் சரியாக வருது, அதர் டைரெக்ஷனில் வந்து தப்பு போகுது அப்படிங்கிறது தான். எனக்கும் வந்து பிகினிங்கில் அப்படி தான் இருந்தது. ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்ற ஒரு ப்ராவர்ப் இருக்கு இல்லையா. ஸோ போட போட நம்மளுக்கு வந்து பழகிடும். இது வந்து நான் ரவுண்டாக போடுறேன், நீங்கள் வந்து திலக் ஷேப்பில் போட்டுக்கலாம், இல்லை ஒரு பட்டு மாதிரி போட்டுக்கலாம், நம்ம விருப்பம்தான். அகேன் இங்கே சர்க்கிள் இருக்கிறதுனால அங்கேயும் வந்து நான் சர்க்கிள் போடுறேன். ஸோ தட் பேலன்ஸ்டாக இருக்கும், ரிலேட்டடாக இருக்கும். அதனால ஸோ இந்த மாதிரி என்னென்ன போடணுமோ அது போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பேசிக் அவுட்லைன் போட்டாச்சு. இங்கே வந்து ஒரு சர்க்கிளை ஃபில்அப் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு ரவுண்டை போட்டு விட்டுறலாம், இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு எஃபெக்டிவாக இருக்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி சர்க்கிள் வந்து நான் இந்த டைரெக்ஷனில் மிடில் வரைக்கும் வந்திருக்கேன். ஸோ இந்த பக்கம் வரும்போது டைரெக்ஷன் மாறணும் அண்ட் சென்டர் பாயிண்டில் மீட் பண்ணணும். அண்ட் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கிறதுக்காக நான் சென்டர் வந்து ஃபில்அப் பண்ணிட போகிறேன். நல்லா பளிச்சுன்ட்டு இருக்கும் அப்போ தான். இது வந்து வீட்டில் கார்த்திகை தீபம் இல்லை தீபாவளி அந்த மாதிரி விசேஷ நாட்களுக்கு வந்து நம்ம இந்த கோலத்தை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சர்ஃபேஸ் வந்து வெட்டாக இருந்தால் உங்களுக்கு கிளாரிட்டி ஆஃப் த ஃப்ளோர் வந்து கிடைக்காது. ஸோ நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தான் போடணும் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க.
இதுக்கு ப்ரீவியஸ் 12ஸ்ல வந்து நம்ம ஃபுல்லாக சர்க்கிள் மாதிரி பார்த்துருப்போம். இது பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா இங்கே வந்து இன்னொரு பெட்டல் கூட போட்டுக்கிட்டு பெருசாக்கிக்கிட்டே போகலாம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃப்ளாரல் கோலம். நம்ம வந்து தட்டில், அதாவது பூஜை தட்டு, பழத்தட்டு இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த பழத்தட்டு சுற்றி வந்து நம்ம கோலம் போடணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த கோலம் வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இதுதான் தட்டு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம போடலாம். இல்லை வந்து சாமிக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து நம்ம குத்து விளக்கு வைப்போம் இல்லையா, குத்து விளக்கு இங்கே தான் இருக்குது அப்படிங்கிறது இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வரைகிற கோலம் வந்து நீங்கள் வந்து கவனிச்சுக்கோங்க. இந்த பக்கமும் அந்த பக்கமும் சேம் கோலம் வந்து சிமெட்ரிக்கலாக போட்டால் ரொம்ப ரொம்ப எடுப்பாக இருக்கும். இந்த கோலம் வந்து வாசக்கால்லையும் போடலாம், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம இருக்கிற ஸ்பேஸை பொறுத்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். 3 பெட்டல்ஸா இல்லை 5 பெட்டல்ஸா அப்படிங்கிறது. இதுக்கு வந்து ஆட் நம்பர் தான் பொருத்தமாக இருக்கும். அதாவது முதல்ல சென்டர் பெட்டல் வரைஞ்சிக்கணும், அதுக்கப்புறமா 2 வருதா 3 வருதா அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்பேஸ் அவுட் பண்ணிவிட்டு கூட நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். நீங்கள் கலர்ஸ் விருப்பப்பட்டீங்கன்னா டபுள் கலர்ஸாக கூட வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இது பார்க்கும்போது ஏதோ டெய்லரிங் பேட்டர்னில் வந்து நெக் டிசைன் மாதிரி இருக்கும் பார்க்கும்போது. சென்டரில் ஒரு டாட் போட்டுட்டு நம்ம அதை ஃப்ளாட்டன் பண்ணிடலாம். ஃப்ளாட்டன் பண்ணுறது இல்லை சர்க்கிள் போடுறது அப்படிங்கிறது நம்ம சாய்ஸ் தான். இப்படி லைட்டாக ஃப்ளாட்டன் பண்ணால் அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப எடுப்பாக இருக்கும் பார்க்கும்போது. இது வந்து என்னுடைய 12 வந்து இன்வர்ட்ஸ் இருக்கிறதுனால இன்சைட் வந்து ஸ்ட்ரோக் கொடுத்துருக்கேன். இது வந்து அவுட் சைட் ஸ்ட்ரோக் கொடுக்க போகிறேன். அதே மாதிரி இது இன்வர்ட் ஸ்ட்ரோக், இது வந்து அவுட்வர்ட் ஸ்ட்ரோக். அண்ட் இங்கே வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது நம்ம விருப்பம்தான். போதும் அப்படின்னு நினச்சா இதோட நிப்பாட்டிடலாம். இன்னும் கொஞ்சம் ஏதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பப்பட்டீங்கன்னா இங்கே வந்து ஏதாவது வெர்டிக்கல் லைன்ஸ் கொடுத்துக்கலாம், லைட்டாக கர்வ்ட் லைன்ஸ். அண்ட் சில ஸ்ட்ரோக்ஸ் வந்து நம்ம இயர்பட் வைக்காமல் அப்படியே போல்டாக விட்டோம்னா அதுவும் வந்து ஒரு அழகு தான். அடுத்து வந்து ஒரு ஹாரிசான்டல் லைன் வரைஞ்சிக்கிறேன். இதுவும் வந்து வீட்டு வாசலில் போடுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா பூஜை ரூமில் வந்து மழை முன்னாடி போடுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப எடுப்பாக இருக்கும். அண்ட் மற்ற டீட்டெயிலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து நம்ம வேவியாக போட்டுக்கலாம். யூஸ்வலாக வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தான் போட்டுட்டு இருந்தோம், இது ஃபார் அ சேஞ்ச். ஸோ அடுத்து சென்டரில் ஒரு சர்க்கிள் இல்லைன்னா ஒரு திலகம் ஷேப், உங்களுக்கு பிடிச்ச ஷேப் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கலாம் ஒரு சென்டர் மோட்டிவாக இருக்கிறதுக்காக. நடுவில் ஒரு 12, அதுக்கப்புறமா ஒரு ஃப்ளவர் பெட்டல் மாதிரி போடுறேன்.
டிசைன் வந்து நம்ம வரையும் போதே காம்ப்ளிகேட்டடாக இருந்ததுன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம். டிசைன் வந்து சிம்பிளாக இருக்கும்போது நம்ம காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரோக்ஸை வந்து யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இது வந்து இயர்பட்டில் ஒர்க் பண்ணுறதா இல்லை அப்படியே விடுறதா அப்படிங்கிறது வந்து உங்கள் விருப்பம்தான். பாருங்கள், இன்னொரு சிம்பிள் அண்ட் ஈஸி கோலம் இஸ் ஆல்சோ ரெடி. ஸோ இது நம்ம பார்த்த 3rd கோலம். அண்ட் திஸ் இஸ் our 4th கோலம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிம்பிள் அண்ட் ஈஸி ஹாரிசான்டல் கோலம்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.